இப்போ கோதுமை மாவுல அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ கோதுமை மாவுல அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கீங்க. இதை நம்ம இந்த பவுல்ல மாத்திக்கலாங்க. இது ஒரு 1/2 கப் வருங்க. இப்போ பாகு காய்ச்சறதுக்கு நான் ஒரு சின்ன கடாயில ஒரு 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கீங்க. இதை நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. இதுல 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரையட்டுங்க. நம்ம வடிச்சு சேர்த்திக்கலாங்க மாவு கூட. இது கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவுல நம்ம வடிகட்டி இந்த வெல்லத்தை நம்ம எடுத்து ஊத்திடலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த வெல்லத்தோட நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு. நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவு வேணுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கலாங்க. இதுல இப்போ சோடா உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கலந்துக்கலாங்க. சோடா உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. ரெண்டு ஏலக்காய் இடிச்சு சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட தூளா இருந்ததுன்னா ஏலக்காய் தூள் கூட ஒரு கொஞ்சமா சேர்த்திக்கலாங்க. இதுல உப்பு ஒரு சின்னதா ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கீங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊற்றி அப்பம் ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு அப்பம் ஃபர்ஸ்ட் ஊத்தி பாருங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா நம்ம 2-3 ஊத்தலாங்க. நான் சின்ன பாத்திரமா எடுத்துருக்கறனால நான் ஒன்னொன்னு ஊத்தி பாக்குறேங்க. இப்போ அடுத்தது ஊத்திருக்கேங்க. ஒரு பக்கம் வெந்த அப்புறம் அடுத்த பக்கம் மாத்தி விட்டுருலாங்க. இப்ப பாருங்க, ரெண்டும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இதை நம்ம வெளியில எடுத்துடலாங்க. இப்ப நம்ம அடுத்தது ஊத்திடலாங்க.
இப்ப பாருங்க, அடுத்தது ஊத்திருக்கேங்க. இப்ப இதை வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, எல்லாமே எல்லா அப்பத்தையும் எடுத்து வச்சுங்க. நான் வந்து அரை கப்பு மாவுக்கு வந்து 10 அப்பம் போல வந்திருக்குங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்னும் ஒரு கப் கூட போட்டு செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை அப்பம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.